1 தீமோத்தேயு 2:1 வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நல்ல பிதாவே, இன்றைக்கும் என்ன பேச விரும்புகிறீரோ அதையே நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய இருதயத்தின் விருப்பம் அல்ல ஆண்டவரே, வசனத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு எது பிரயோஜனமானது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அதையே நீர் எங்களுக்கு போதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இருதயத்தை குருட்டாட்டம் பண்ணுகிற பொல்லாத வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறோம். கற்களை எல்லாம் கத்தர் எடுத்து போடுவீராக, நல்ல நிலங்களாய் மாற்றுவீராக. இந்த ஜெபத்தை குறித்த உம்முடைய வார்த்தைகள் ஏசப்பா, உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். அடிமையின் நாவை அபிஷேகம் பண்ணும். உம்முடைய ஒத்தாசை தேவை. உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் கூடாது. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் ஜெபம் பண்ணுங்கள். என்னங்க பிரதானமான புத்தி? எதுங்க? எது? ஜெபம் பண்றத குறிச்சுதான் அவர் சொல்றார். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இந்த ஜெபத்தை குறித்த இந்த செய்தி நான் எதிர்பார்ப்பதற்கு அதிகமான தாக்கத்தை ஜனங்களுக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறபடியினாலே ஆண்டவரை துதிக்கிறேன். ஆமென். இந்த ஜெப செய்திக்கு பிறகு என் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டானது என்று இதுல சொல்ல போனா நிறைய பேர் சொல்லுவாங்க, மாறி இருக்கிறது என்று சொல்லி. ஒரு வீட்டுக்கு நேற்றைய தினத்துல நான் கடந்து போனேன். பொதுவா சனிக்கிழமை நான் எங்கேயுமே விசிட்டிங் போக மாட்டேன். ஆனால் அவர் ஒரு பயங்கரமான விக்கிரக ஆராதனைக்கு உட்பட்டு அடிமைப்பட்டு இருந்த ஒரு சகோதரன். அந்த சகோதரன் ஆலயத்துக்கு இப்பொழுது அவர் வந்து கொண்டிருக்கிறார். அந்த சகோதரன் என்னிடத்துல திடீர் என்று ஒரு வார்த்தை கேட்டார். இந்த பேப்டிசத்தை பத்தி நீங்க எனக்கு சொல்லணும்னு. நானும் பேப்டிசம் எடுக்கணும், எனக்கு அதை சொல்லணும். அவர் கிட்டத்தட்ட 6 மாசமா சபைக்கு வருகிறார் இப்பொழுது. நான் அவரோடு கூட நேற்றைய தினத்துல பேசி கொண்டிருந்த போது, அவர் வெள்ளிக்கிழமை நைட்ல தான் வருவார். அப்புறம் சனிக்கிழமை இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில போயிடுவார் 5 மணிக்கெல்லாம். அதனாலதான் அவரை நான் சனிக்கிழமை பார்க்க போனேன். போன போது அவருக்கு அந்த இவருடைய சந்தேகத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக ஞான ஸ்நானத்தை குறித்து பேச போன போது அவர் சொன்னார், நான் சேலத்துல ஒரு வீடு எடுத்து ஒரு சின்ன ஒரு ரூம் எடுத்து, அவர் ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசரா இருக்காரு. அவரு சொன்னாரு, நாங்க எடுத்து தங்கி இருக்கிறேன். நான் காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு, பாஸ்டர் நான் 1 மணி நேரம் பிரேயர் பண்றதுக்கு இப்ப முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா, ஆமென். 1 மணி நேரம் நான் பிரேயர் பண்றதுக்கு இப்ப முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 5 மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சிருவேன். இதை கேட்ட போது என் உள்ளத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அநேக வீடுகளுக்கு நான் சந்திக்க போகும்போது அநேகர் சொன்ன வார்த்தை, நான் இப்ப அதிகாலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டேன், 4 மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டேன், குடும்பமாக ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் இருக்கிறதே. உங்க வீட்டுக்கு வந்தா தண்ணி கூட கொடுக்க வேண்டாம், அதுக்காக வந்த உடனே வாசல்ல வச்சே, பாஸ்டர் இப்பொழுது நாங்க காலையில 3 மணிக்கே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சொல்லி அப்படி அனுப்பிடப்படாது. நீங்க தண்ணியே குடிக்காட்டும் பரவாயில்ல, இதே மாதிரி உண்மையா உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த மாற்றங்களை நீங்க சொல்றீங்க பாருங்க, அது உண்மையை சொல்லுகிறேன், பூஸ்டை காட்டிலும்
ஒரு மேலான ஒரு எனர்ஜியை எனக்கு தருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தான் மாற்றம். ஆனாலும் கூட வசனங்கள் விதமாக எல்லாம் ஜனங்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லும்போது அது எவ்வளவு சந்தோஷமானது தெரியுமா? அந்த சகோதரன் நேற்றைய தினத்தில் சொன்னார், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நான் 1 மணி நேரம் எப்படி ஜெபிக்கணும்னு நான் இப்பொழுது ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னாரு. அல்லேலூயா. உண்மையை பேசுகிற சகோதரன், நல்ல சகோதரன். அவருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், அடுத்தது எப்ப ஞானஸ்நானம், அதுல நானும் பங்கு கொள்ள விரும்புகிறேன். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற மாற்றம் அல்லவா? இது வசனத்தினால் உண்டானதல்லவா? அல்லேலூயா. அவருடைய வசனத்தை கனப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்ம எவ்விதமாக ஜெபிக்கணும் என்பதை குறித்து தொடர்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எத்தனாவது வாரம்? நீங்க தான் சொல்லணும். இது 6வது வாரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எப்படி நம்ம ஜெபிக்கணும்? முதலாவது பார்த்தோம், சோர்ந்தே போகக்கூடாது. ஜெபத்துல என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக பார்த்தோம், ஆவிக்குள்ளாக நம்ம ஜெபிக்கணும். நீங்க இன்னைக்கு தான் புதிதாக வந்திருந்தால் நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே தேவை. நம்ம முழங்கால் மட்டும் ஆண்டவர் சமூகத்தில் விருப்பத்தோட போய் முழங்கால் போட்டா போதும். அவர் ஆராதிச்சு முடிச்ச உடனே எதுக்காக ஜெபிக்கணுமோ அவர் நமக்குள்ள இருந்து ஜெபித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நாம் நம்மை விட்டு கொடுத்தா போதும். அன்னைக்கு என்ன வேணுமோ அதற்காக அவர் என்ன செய்வாரு? சரியா நம்மை ஜெபத்துல நடத்துவார். அல்லேலூயா. சரியா நம்மை நடத்துவார். எந்த காரியத்துக்காக யாருடைய தேவைகள் உண்டோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த குறிப்பிட்ட நபர்களை நம் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு வந்து அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வைப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம இதுவரைக்கும் நம்ம நினைச்சிருக்கலாம் இது தற்செயலாய் நடக்கிறது என்று. இல்லை, உங்களிலே அநேகர் ஆவிக்குள்ளாக ஜெபிக்கும் போது இந்த அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், எப்படி ஜெபம் பண்ணணும்? இடைவிடாமல். எப்படிங்க? இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். அது எப்படி ஜெபிக்கணுங்கிறத சிலர் இதெல்லாம் கேட்கிற நேரம் தான் ரொம்ப சந்தோஷம். நான் அதே போல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் இதை செய்கிறேன். இடைவிடாமல் எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அதை நாம் செய்யும் போது உண்மையாகவே எப்பொழுதும் இம்மானுவேல் நம்மோடு கூட இருப்பார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நான்காவதாக பார்த்தோம், விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். எப்படிங்க? விழித்திருந்து ஜெபிக்கணும். விழித்திருந்து ஜெபிக்கணும். இது சரீரத்துல, நம்முடைய ஆத்துமாவில் அடுத்த ஒரு விழிப்பு உண்டு. ஜெபித்த பிறகு விழித்திருக்கணும். ஜெபித்த பிறகு எப்படி இருக்கணுங்க? நம்ம விழிப்பா இருக்கணும். முதலாவது ஜெபிக்கிறதுக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். இரண்டாவது ஜெபித்த பிறகு விழிப்பா இருக்கணும். நேற்றைய தினத்துல இந்த சகோதரனோடு நான் பேசிக் கொண்டு இருக்கும் போது அவர் சொன்னார், எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ்ஸ் உடைய மீட்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்டர் தண்ணி பாட்டி ஆகும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நான் அவரோடு கூட பேசிக் கொண்டு இருந்தேன். அப்பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், 1 கொரிந்தியர் 3:16 படி அதை எடுத்து வாசிங்கன்னு. அதை வாசிச்ச பொழுது வேதம் சொல்லி இருக்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா என்று சொல்லி அதை நான் எல்லாம் அவரிடத்துல சொல்லி முடிச்ச உடனே அவர் அடுத்த பிறகு சொல்றாரு, காலையிலேயே எந்திரிச்சு ஜெபம் பண்ணா பத்தாது பாஸ்டர், ஜெபிச்ச பிறகு விழிப்பா இருக்கணும்னாரு. ஹல்லேலூயா. புரியுதா? நான் சந்தேகப்பட்ட சிலருக்குள்ள நான் சொல்ற காரியம் புரியுதான்னு. ஆனா நேற்று வந்த மனிதர் சொல்லுகிறார், பாஸ்டர் காலையிலேயே எந்திரிச்சு ஜெபம் பண்ணா பத்தாது, ஜெபிச்ச பிறகு விழிப்பா இருக்கணும். நான் இனி இதே மாதிரி சூழ்நிலையில எல்லாம் தண்ணி பாட்டி அடிச்சா நான் சாஃப்ட் ட்ரிங்க் தான் குடிப்பேன். அது ஆமே. இதெல்லாம் வசனத்தை கேட்டு இந்த வசனத்துடைய வல்லமையை பாருங்க. மனுஷன் வார வாரம் குமுதம் வாசிக்கிறான், கல்கண்டு வாசிக்கிறான், குங்குமம் வாசிக்கிறான், ராணி வாசிக்கிறான், ராணி முத்து வாசிக்கிறான், ராஜாவை வாசிக்கிறான், இன்னும் என்னென்னமோ வாசிக்கிறான். எந்த புஸ்தகமாவது இப்படி மனுஷனை மாத்தி இருக்கா? சரித்திரம் இருக்கா? இல்ல. அப்படி சரித்திரமே இல்ல. இந்த புஸ்தகம் ஒண்ணுதான் மனுஷனை மாத்துது. அல்லேலூயா. இதன் பிரகாரம் ஒரு மனுஷன் தன்னை மாற்றிக்கொண்டால், ஆமே,
அவருடைய ஆசீர்வாதங்கள் அத்தனைக்கும் நாம் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம். ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அப்ப விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஜெபிச்ச பிறகு விழிச்சிருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெபிக்கிறவர்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருப்பதுதான் விழித்திருப்பது. ஆமென். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் எப்படி ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசத்தோட ஜெபிக்கணும். சும்மா ஜெபம் பண்ணா பத்தாது. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும்? ஆமா, அந்த விசுவாசம் எங்க இருக்கு? அந்த விசுவாசம் எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. அந்த விசுவாசம் எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. நான் என்றைக்கு அது யாரப்ப அந்த புண்ணியவாளே செல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அதாவது எதுக்காக அந்த சத்தம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி யாரும் ஆன்ல வைக்காதீங்க, அது பாஸ்டருக்கும் நமக்கும் இடரலா இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா எச்சரிப்பு கொடுத்தாங்க. அவ்வளவுதான். எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க. கவனிங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணது. விசுவாசம் எங்க இருக்கு? நமக்குள்ள. அது எப்படிப்பட்ட விசுவாசம்? மெகா ஃபெய்த், பெரிய விசுவாசம், மகா விசுவாசம். அதாவது மெகா ஃபெய்த், பெரிய விசுவாசம் கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்காரு. ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? அது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? எனக்குள்ள. என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கு அந்த ஃபெய்த்தை எனக்குள்ள டெபாசிட் பண்ணிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. இன்னும் சொல்றேனே, என்னைக்கு நான் மனவாட்டியா இயேசுவுக்குன்னு மாறினோ அன்னைக்கே. இப்ப கல்யாணம் எல்லாம் கட்டி கொடுத்த உடனே மகா பேர்ல டெபாசிட் பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதே மாதிரி என்றைக்கு இயேசு கிறிஸ்து என்னை மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டாரோ பிதாவாகிய தேவன் எனக்குள்ள பெரிய ஒரு விசுவாசத்தை டெபாசிட் பண்ணிட்டாரு. ஆமே. இப்ப நான் இந்த டெபாசிட் பண்ண பணத்தை வச்சு லேண்ட் வாங்கலாம், கார் வாங்கலாம், எது வேணாலும் வாங்கலாம். அப்படிதானே? அதை நான் எப்படி வேணாலும் உபயோகப்படுத்தலாம். பிதாவாகிய தேவன் எனக்குள்ளே டெபாசிட் பண்ண ஃபெய்த் இருக்கே, விசுவாசம், இதை வச்சு நான் எதுவும் செய்யலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் டெபாசிட் பண்ணதை யாரும் பத்திரத்தை அடமானம் வைக்கல. சிலர் பத்திரத்தையே கொண்டு போய் அடமானம் வச்சிருவான். புரியுதா? பத்திரத்தையே கொண்டு போய் அடமானம் வச்சிருவான். யாரும் அப்படி அடமானம் வைக்கல. உங்ககிட்ட தானே இருக்கு ஃபெய்த், உங்களுக்குள்ள தானே இருக்கு. டெபாசிட் பண்ணது பத்திரத்தை பத்திரமா வச்சிருங்க. ஆமே. அதை எப்ப வேணாலும் என்ன செய்யலாம்? உபயோகப்படுத்தலாம். அதை எப்ப வேணாலும் உபயோகப்படுத்தி உங்களுக்கு வேண்டிய காரியத்தை நீங்க சாதிக்கலாம். கானானிய ஸ்திரியே அவள் சாதித்தாள் என்றால் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் விசுவாசத்தை வைத்து எத்தனை காரியங்களை நாம் சாதிக்க முடியும். ஆமென். அதனால ஜெபிக்கிற நேரம் எப்படி ஜெபம் பண்ணுமா? விசுவாசத்தோடு. அடுத்ததாக நாம் பார்த்தோம் எப்படி ஜெபம் பண்ணோம். தேவ சித்தத்துக்கு, தேவ சித்தத்துக்கு, அவருடைய சித்தத்தின்படி நம்ம எதையுமே கேட்கணும். எப்படி கேட்கணுங்க? ஆமா, பாட்டு மட்டும் பாடுறோம். என்ன பாட்டு பாடுறோம்? வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை சொல்லாலே ஜெயித்திடுவேன். அப்படிதானங்க? கட்டுப்பாட்டின் ஆவியானவர், பாடுங்க. என்னை கட்டுப்படுத்தி நடத்துவதால் நான் இஷ்டம் போல ஜெபிப்பதில்லை, அவர் சித்தம் கேட்டு ஜெபிப்பவன் நான். என்ன சொல்லுங்க? கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கட்டுப்படுத்தி நடத்துவதால் நான் இஷ்டம் போல ஜெபிப்பதில்லை, அவர் சித்தம் கேட்டு ஜெபிப்பவன் நான். ஆமென். அல்லேலூயா. நம்ம யாரு? அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டியவர்கள். அவருடைய ஜெபித்தா கூட நம்முடைய ஜெபத்துல நம்ம இஷ்டம் இருக்க கூடாது, அவர் சித்தம் இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய இஷ்டம் இருக்க கூடாது, அவருடைய சித்தம் இருக்கணும். நம்முடைய இஷ்டம் இருந்தா மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஆனா அவருடைய சித்தத்தின்படி ஜெபித்தால்
இயேசு எப்படி ஜெபித்தார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தப்படியே. பிலிப்பியர் 2வது அதிகாரம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய சித்தத்தின்படி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடியினாலே பிதாவாகிய தேவன் அவரை உன்னதம் வரைக்கும் உயர்த்தினார். ஆமென். இயேசுவே எதிர்பார்க்கல இப்படி உயர்த்துவார்னு. ஆமென். அந்த உயர்வுக்கு காரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெபத்துல அவர் தன்னை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த சித்தம் பிதாவாகிய தேவன் அவரை உன்னதம் வரைக்கும் உயர்த்துவதற்கு காரணமாய் இருந்தது. எதிர்பார்த்திராத ஒரு மேன்மை. நம்முடைய கல்வி, திறமை, பணம், வசதி, வாய்ப்பு, பேக்ரவுண்ட், பேக் சப்போர்ட், இதுக்கெல்லாம் அப்பால்பட்ட நிலைமைகளை கர்த்தர் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேணும்னு சொன்னா தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஜெபத்துல நம்ம இஷ்டம் இருக்க கூடாது, தேவ சித்தம் இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது எப்படி ஜெபம் பண்ணணும்? என்னது? ஒரு மனதோடையா சார்? அடுத்தது ஒரு மனதோட ஜெபம் பண்ணணும். ஒரு மனதுனா முதலாவது எனக்கும் தேவனுக்கும். புரியுதாங்க? ஒரு மனசுனா நமக்கு தெரிஞ்ச ஒரே மனசு, நமக்குள்ளேயே ஒரு மனசு இல்ல, நமக்கும் தேவனுக்கும். இரண்டாவது நமக்கும் சக மனிதர்களுக்கும். மூன்றாவது எனக்குள்ளேயே ஒரு மனம் தேவை. யாருக்குள்ள ஒரு மனசு வேணும்? எனக்குள்ளேயே ஒரு மனசு வேணும். புரியுதா? யாரை போல? யோசபாத் ராஜாவை போல. சத்துருக்கள் சிதறணும்னு சொன்னா எனக்குள்ள ஒரு மனசு, ஜெபம் கேட்கப்படணும்னு சொன்னா சக மனிதர்களோடு ஒரு மனது, தேவன் நம்மை நமக்கும் தேவனுக்கு இடையில ஜெபத்துல எந்த இடைவெளியும் இல்லாம இருக்கணும்னா தேவனோடு ஒரு மனசு. இந்த ஒரு மனது நமக்கு மிக 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 அவசியம். ஆமென். இப்ப நம்ம இதை விடதானே பார்த்தோம். இன்னொருக்கா அவ்வளவுதான். வாசிங்க யாக்கோபு 5வது அதிகாரம், Book of James chapter 5, 16, 17 வசனங்கள், 16 and 17. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபித்தான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் 3.5 வருஷம் மழை பெய்யாமல் இருந்தது. வானம் அடைக்கப்பட்டது. மழை பெய்யாமல் இருந்தது, வானம் அடைக்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும். இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தேசத்துல மழை வர்றதுக்கு நம்ம தான் காரணம், மழை பெய்யாம இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம ஜெபித்தா மழை பெய்யும், நம்ம ஜெபித்தா மழை நிற்கும். ஆமென். அல்லேலூயா. புரியுதா? அதனால தேசத்தினுடைய ஆசீர்வாதம் யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? என்ன கூட்டணி சேர்க்கப்படாது. யார் கையில இருக்கு? என் கையில தான் இருக்கு. தமிழ்நாட்டின் ஆசீர்வாதம் யார் கையில இருக்கு? அம்மா கையிலையும் கிடையாது, ஐயா கையிலையும் கிடையாது, என் கையில தான் இருக்கு. ஆமென். உங்க போடுற 5 ஆண்டு திட்டம், 7 ஆண்டு திட்டம், 15 ஆண்டு திட்டம் ஒண்ணுலயும் நடக்காது. தேசத்தின் ஆசீர்வாதம் 2 நாளாகமும் 7:14 படி என் கையில தான் இருக்கு. யார் கையில இருக்கு? அல்லேலூயா. நல்ல திட்டங்களை எல்லாம் இனி போட போறாங்கன்னா உங்க ஜெபங்கள் அந்த நல்ல திட்டங்களை போடுவதற்கு தூண்டும். ஆமென். நம்ம ஜெபம் பண்ணாம இருந்தா அவர்களும் ஒரு திட்டங்களையும் போடவே மாட்டார்கள். ஆகையினாலே நல்ல திட்டங்கள் எல்லாம் தேசத்துல வரணும்னு சொன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஜெபிக்கணும்.
புரியுதா? ஆராதனையில வந்து தூங்கப்படாது. புரியுதா? ஜெபம் பண்ணணும். நம்ம கையில தான் இருக்கு. எல்லாரும் புரிந்து கொள்ளணும். என் தேசத்தினுடைய ஆசீர்வாதம் என் கையில் தான் இருக்கிறது. ஆமென். என் கையில தான் இருக்கிறது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திரும்ப அந்த வசனத்தை வாசியுங்கள். 5, 16, 17. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இது ஏன் இப்படி சொல்லியிருக்குன்னு தெரியல. உங்களுக்கு வியாதி நீங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க தான் போட்டிருக்கு. சரி, அதை விட்டுருவோம். ஏன் வியாதி? நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு. நீங்க சுகமாகணும்னு விரும்புறீங்க, ஆனா சுகமே ஆக மாட்டேங்குது. சுகமாகணும்னு விரும்புறீங்க, சுகமா இருக்கணும்னு விரும்புறீங்க, சுகமா வாழணும்னு விரும்புறீங்க, ஆனா சுகம் இல்லை. ஏன் சுகம் இல்லைன்னு அங்க சொல்லி இருக்கு. என்ன சொல்லி இருக்கு? வாசிங்க. நீங்கள் சுகமடையும்படிக்கு, நீங்கள் விரும்புகிற சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு. யாருக்கு விரோதமாக உங்ககிட்ட ஒரு குற்றம் இருந்துச்சுன்னு சொன்னா அவர்களிடத்துல போய் மனதார, சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, டேய் மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சொன்னா போதும், மன்னிச்சுக்கோ. எப்படிங்க? ஆமா. டேய் வருத்தப்பட மாட்டியாடா, சாரிமா. நீ தொடர்ந்து நோயாளியாவே இருப்ப. உன் நோய் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். மனசுல இருந்து தான் செஞ்ச தப்ப உணர்ந்து, தான் செஞ்ச தவற உணர்ந்து. இயேசு பார்த்தார், பேதுரு அழுதான். அப்படிதானங்க? இயேசு பார்த்தார், பேதுரு அழுதான். ஏன் பேதுரு அழுதான்? ஏன்? நான் இவரை போய் மறுதலிச்சிட்டேனே, இல்லையா? இவரை போய் நான் மறுதலிச்சிட்டேனே, எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா இருதயம் உடைக்கப்பட்டது. தான் செய்த தவறுக்காக அவனுடைய இருதயம் என்ன செய்யப்பட்டது? உடைக்கப்பட்டது. அப்ப அந்த உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டேனே, இவ்வளவு பெரிய தவறு அவர்களுக்கு விரோதமாய் செய்து விட்டேனே என்று இருதயம் உடைக்கப்பட்டு, அந்த உடைக்கப்பட்டதற்கு அடையாளம் தான் கண்ணில வந்த கண்ணீர். உடைக்கப்பட்டதற்கு அடையாளம் என்னங்க? கண்ணில வந்த கண்ணீர், இல்லையா? பேதுரு ஒண்ணும் பெருசா செய்யலையே. ஆண்டவர் அவனை பார்த்தார். அவன் ஆண்டவரை பார்த்தான், கண்ணீர் விட்டு அழுதுட்டான். என்ன பண்ணா? கண்ணீர் விட்டு அழுதான். இவ்வளவுதான் நடந்தது. கண்ணீர் விட்டு அழுதான். ஆண்டவர் அவனை திரும்பவும் தன்னுடைய சீஷனாக மாற்றிவிட்டார். ஏன்னு கேட்டா அந்த அளவுக்கு அவன் மனஸ்தாபப்பட்டான். அப்படி மனஸ்தாபப்பட்டு யாருக்கு விரோதமா காரியத்தை செஞ்சோமோ அவர்களிடத்திலே போய் நாம் அவர்களுக்கு விரோதமாய் செய்த குற்றங்களை அறிக்கை செய்யும் போது, சிலர் இந்த வசனத்தை வச்சு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதனாலதான் நாங்க ஃபாதர் கிட்ட அறிக்கை பண்றோங்கிறான். இந்த அறிக்கை கிடையாது, இந்த அறிக்கை கிடையாது. அவ செஞ்ச தப்பெல்லாம் போய் அங்கெல்லாம் அறிக்கை பண்ணப்படாது. நம்ம யாருக்கு விரோதமாய், இயேசுவுக்கு விரோதமான ஒரு காரியத்தை பேதுரு செஞ்சா, அவன் கண்ணீர்லயே அறிக்கையிட்டான். ஆண்டவரே, பெரிய பாவத்தை உமக்கு விரோதமாய் செஞ்சிட்டேன்னு. பேதுரு பாருங்க, சாகிற வரைக்கும் வியாதியினால் அவன் ஜாகல தெரியுமா? சிலுவையில் அரைஞ்சதுனாலதான் அவன் செத்தான். ஆமென். நமக்குள்ள இருக்கிற எந்த வியாதியானாலும் சரி, இன்னைக்கு சொல்றேன், ஒரு அற்புதம் நடக்கும். மனதார செஞ்ச தவற மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு பாருங்க. இல்லைன்னு சொன்ன அந்த வசனம் பொய். வசனம் பொய்னா இயேசுவே பொய். அப்படிதானங்க? இயேசு பொய்யா மெய்யா? சொல்லுங்க. பொய்யா மெய்யே. ஆமென். அப்ப இயேசு சொன்ன வசனம் மாறாதவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையின்படி மனஸ்தாபப்பட்டு நாம் யாருக்கு விரோதமா இந்த காரியத்தை செஞ்சோமோ அவர்களிடத்திலே போய் நாம் அறிக்கை இடும் போது, வசனம் வாசிங்க விட்டதுல இருந்து
உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா. நல்லா கவனிக்கணும். அப்ப அறிக்கை செய்யாத வரைக்கும் அது வேண்டுதல், அது ஊக்கமான வேண்டுதல் அல்ல, அது வேண்டுதல். நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, வேண்டுதலுக்கும் ஊக்கமான வேண்டுதலுக்கும் வித்தியாசம் இருக்கு. சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், நல்லா கவனிக்கணும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிக்கணும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். உண்மையாய். அப்ப எல்லாரும் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், எல்லாரும் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கூப்பிடுறாங்களா இல்லையா? எல்லாரும் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அடுத்த வார்த்தை சொல்றாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். சரியாங்க? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அப்ப நோக்கி கூப்பிடுகிறது வேற, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவது வேறு. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவது வேறு. இந்த ரெண்டு ஜபத்திலையும் கர்த்தர் ஒரு ஜபத்துக்கு தான் பதில் கொடுப்பாரு. புரியுதாங்க? ஒரு ஜபத்துக்கு தான் பதில் கொடுப்பாரு. எந்த ஜபத்துக்குன்னு கேட்டா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அதுலயும் ஆண்டவர் அங்க பாத்தீங்கன்னு சொன்னா வடிகட்டி எடுக்கிறாரு. இந்த என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களில உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யார் என்பதை ஆண்டவர் அறிந்து அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் பலமுள்ள எஃபெக்டிவான கிரியை செய்யக்கூடிய ஜெபமாக கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். ஆமென். தேவன் அதை என்ன செய்கிறாருங்க? உங்க ஜெபம் எப்படிங்க இருக்கு? இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய ஒன்று. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? புரியுதாங்க? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஊக்கமாக அல்லது கருத்தாக ஜெபிக்க வேண்டும். ஊக்கமா ஜெபம் பண்ணணும், இல்லைன்னு சொன்னா கருத்தா ஜெபம் பண்ணணும். இந்த ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கும். எது ஊக்கமான ஜெபம்? தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களே, அதுதான் ஊக்கமான ஜெபம். உண்மையாய் உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிறார்களே, அந்த ஜெபத்துக்கு பேர் தான் ஊக்கமான ஜெபம். 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். யாக்கோபு 5:6. நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அப்ப இது எப்படிப்பட்ட ஊக்கமான ஜெபம்? மிகவும் பலனுள்ளது. எது பலனுள்ள ஜெபம்? உங்க பிரேயர் எப்படிங்க? ஸ்ட்ராங் பிரேயரா இல்லாட்டி ரொம்ப வீக் பிரேயரா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நிறைய பேருடைய ஜெபம் ஆண்டவர் அதை பாருங்க பிரிச்சு காமிக்கிறாரு. என்னை நோக்கி எல்லாரும் கூப்பிடுறாங்க, ஆனா எல்லாருக்கும் நான் பதில் கொடுக்க மாட்டேன். எல்லா ஜெபத்தையும் பலனுள்ள ஜெபமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எல்லா ஜெபத்தையும் எஃபெக்டிவான ஒரு பிரேயராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எது பலமுள்ள ஜெபம், எது கருத்தான ஜெபம், எது ஊக்கமான ஜெபம் என்றால் உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஆமே. எது யாரு உண்மையா கூப்பிடுறாங்களா? முதலாவது சொஸ்தமடையும்படிக்கு ஒருவருடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு அதுக்கப்புறம் அவர்கள் ஜெபிக்கும் போது அது பலமுள்ள ஜெபம். ஆமே. அது உனக்குள்ள இருக்கிற வியாதியை மாற்றும். உனக்கு விரோதமாய் இருக்கிறவன் உன்னிடத்தில் அறிக்கை செய்யும் போது அவனுடைய பலவீனத்தை அது மாற்றும். அப்படிப்பட்டவன் தான் உண்மையாய் ஜெபிக்கிறவன். அந்த உண்மையாய் ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையிலே பலனுள்ளதாய் இருக்கும். ஆமென். எப்படி இருக்குங்க? சரி, நம்முடைய ஜெபம் கருத்தான ஊக்கமான ஜெபமாக இருக்கணும்னு சொன்னா வேதத்துல 1-2 சம்பவங்கள் அதுக்கு உதாரணமா நான் சொல்லிவிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போக விரும்புகிறேன்.
நம்முடைய ஜெபத்துல நாம் ஊக்கமடைய, நம்முடைய ஜெபம் பலனுள்ளதாய் இருக்க, என்னுடைய ஜெபம் கருத்தான ஜெபம்யா அப்படின்னு சொல்ல. ஆமென். கருத்தான ஜெபத்துக்கு பாத்தீங்கன்னா வசனம் சொல்லி இருக்கு, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்ம சில வேலைகளை சொல்லுவோம், ஏங்க அது எலியாங்க, யாருங்க அது? ஆமா, அவரு கூட நம்மளை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அவர் எலியாங்க, அவர் யாரு? பெரிய தீர்க்கதரிசிங்க. இப்படிப்பட்ட சொல்ற வாயெல்லாம் தான் அடைக்கிறதுதான் பரிசுத்தாவியானவர் சொல்லிட்டாரு. எலியா ஒண்ணும் விசேஷமானவன் அல்ல, அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். அப்படி இருக்கா பைபிள்ல? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். சொல்லுங்க, எலியா என்பவன் என்னை போல. எதுக்கு கூட்டணி வேண்டாம். எலியா என்பவன் என்னை போல, எலியா என்பவன் என்னை போல பாடுள்ள மனுஷன் தான். நானும் ஆகாபை கண்டா என்ன செய்வேன்? நடுங்குவேன். எலியாவும் அப்படிதான், எலியாவும் அப்படிதான் இல்லையா? எலியாவும் பிரச்சனைகள் ஜாஸ்தியான, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும்னு நானும் தான் சொல்லுவேன். அவர் அதான் சொன்னாரு. அப்படிதானங்க? பிரச்சனைகள் ஜாஸ்தி வந்த உடனே நான் கம்பளிய போட்டு போத்திக்கு போய் படுத்துக்குவேன். அவன் சூற செடிக்கு கீழே படுத்துக்கிட்டான். அவன் நம்ம மாதிரி தானே. அட சொல்லுங்க, எலியா நம்மளை காட்டில என்னங்க விசேஷம்? சொல்லுங்க, எலியா நம்ம காட்டில எந்த விதத்துல விசேஷம்? அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு பாடுகள் வந்தா நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரிதான் எலியாவுமா. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய். அப்ப நம்மை போல அதாவது நம்மை போல ஒரு மனுஷன் இருக்கிற மனுஷனுக்கு கருத்தாய், ஊக்கமாய், ஒரு எஃபெக்டிவான, பலனுள்ள, உறுதியான ஜெபத்தை செய்யக்கூடுமேயானால் ஆமென். உண்மையை சொல்லுகிறேன், நம்மாலேயும் முடியுமா முடியாதா? நம்மளால முடியுமா முடியாதா? ஏன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கு தெரியுமா? உனக்கும் இதே மாதிரி எலியாவை போல கருத்தாய் ஜெபிக்க முடியும். உன்னுடைய ஜெபத்தையும் ஒரு எஃபெக்டிவான பிரேயராக மாற்ற முடியும். உன்னாலும் ஊக்கமாய் உண்மையாக ஜெபிக்க முடியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் எலியா பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபித்தான். ஆகையினால உன் பாடுகளை சொல்லி கருத்தாய் ஊக்கமாய் ஜெபிப்பதை நீ தவிர்த்து விடாதே. இதத்தான் சொல்றாரு. ஆமென். அப்படியானா என்னாலையும் ஊக்கமா சொல்லுங்க ஜெபிக்க முடியும். என்னுடைய ஜெபத்தாலையும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியும். என்னுடைய ஜெபத்தாலையும் அடைக்கவும் முடியும், துறக்கவும் முடியும். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் ஜெபத்தாலையும் அடைக்கவும் முடியும், ஏன் ஜெபத்தால துறக்கவும் முடியும். அல்லேலூயா. என்னுடைய ஜெபம் ஒன்னும் சோப்பலாங்கி சோனகிரி ஜெபம் கிடையாது. என்னுடைய ஜெபமும் கருத்தான, வல்லமையான, ஊக்கமான ஜெபமாய் மாற்ற முடியும். அந்த உணர்வு இன்னைக்கு நமக்குள்ள வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஜெபம் என்னாலையும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில உங்கள் ஜெபம் கருத்தான, ஊக்கமான ஜெபமாய் இருக்க வேண்டுமே ஆனால் செய்ய வேண்டிய ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். என்ன செய்யணும்? வேதத்துல வாசிங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 22 26 வரைக்கும் வாசிங்க. ஜெனசிஸ் சாப்டர் 32 22 22 to 26. ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும். எப்ப எழுந்திருந்தானா? ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி, நல்லா கவனிக்கணும், ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தி யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்படியானா அதற்கு பின்பு யாக்கோபு தேவனுடைய சமூகத்திலே தனித்திருந்தான். அதற்கு பின்பு யாக்கோபு தேவனுடைய சமூகத்திலே
தனித்திருந்தான். எதற்காக தெரியுமா? சொல்லுங்க. என் ஜெபம் எஃபெக்டிவா இருக்கணும். என்னுடைய ஜெபம் பலம் உள்ளதா இருக்கணும். என்னுடைய ஜெபம் கருத்தா இருக்கணும். என்னுடைய ஜெபம் உண்மையான ஜெபமா இருக்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜெபமா இருக்கணும். எதையாகிலும் ஒரு காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ஜெபமா இருக்கணும். சத்துருவாய் கடந்து வருகிற என் அண்ணன், என் சகோதரன் ஏசா என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கக்கூடிய நிலைமையில அவன் இருதயத்தை மாற்றக்கூடிய ஜெபமா இருக்கணும். ஆமென். அப்ப ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னு சொன்னா இவன் என்ன தெரியுமா பண்ணா? உடனடியாக எல்லாவற்றையும், மனைவிகள், வேலைக்காரர்கள், 11 பிள்ளைகள், ஆஸ்திகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவன் அப்புறப்படுத்தினான். ஆமென். எல்லாவற்றையும் என்ன செஞ்சான்? அப்புறப்படுத்தினான். இப்போ ஒரே கேள்வி, 24வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன், பாருங்க, பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினான். போராட்டத்தை இப்ப விட்டுருவோம். அங்கே ஒரு புருஷன், அங்கே தேவனுடைய பிரசன்னம் அங்கே கடந்து வந்தது. அங்கே கடந்து வந்தது. இவனுக்கு தேவை என்ன தெரியுமா? நான் ஜெபிக்கிற நேரம் தேவன் இப்பொழுது இங்கே இறங்கணும். ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னம் இப்பொழுது இங்கே இறங்கி வரணும். இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருவதற்கு தடையா இருக்கிற எவைகளானாலும் அவைகள் எல்லாவற்றையும் முதலாவது நான் அப்புறப்படுத்துவேன். இன்னும் சொல்லுகிறேனே, நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய ஜெபம் பலன் உள்ளதாகவும் பலன் இல்லாததாகவும் இருக்கும். இப்ப அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டான்? எனக்கு முக்கியம் ஆண்டவர் தான். ராகேலும் கிடையாது, லேயாலும் கிடையாது, வேலைக்காரிகளும் கிடையாது, 11 பிள்ளைகளும் கிடையாது. அவங்களையெல்லாம் நான் நேசிக்கிறேன். நிறைய சொத்தெல்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன். அது எல்லாத்தையும் நான் நேசிக்கிறேன். ஆனா இது ரெண்டுலையும் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பது தேவனுடைய பிரசன்னத்துக்கு அல்லாமல் நான் ராகேலுக்கும் கிடையாது, லேயாளுக்கும் கிடையாது, பிள்ளைகளுக்கும் கிடையாது, சொத்துக்கும் கிடையாது, ஆஸ்திக்கும் கிடையாது. அதெல்லாம் என்னுடைய 2ஆம் பட்சம். அதெல்லாம் என்னுடைய 2வது பட்சம். அவைகளுக்கு பக்கத்துல இருந்து கூட ஜெபம் பண்ணுனா, புரியுதா? இது கருத்தான ஜெபமா இருக்க முடியாது. ஆகையினால எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய ஜெபம் பலன் உள்ளதாகவும் பலன் இல்லாததாகவும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்க ஜெபத்துல உங்க தேவைகளும் உங்க ஆசீர்வாதமும் முக்கியமா இருக்க கூடாது. உங்க ஜெபத்துல தேவனுடைய பிரசன்னம் தான் முக்கியமா இருக்கணும். ஆமென். ஒரு புருஷன் இறங்கி வந்தாயா, ஒரு புருஷன் இறங்கி வந்தான். ஆமென். இப்பொழுது பாதுகாப்பு முக்கியம் அல்ல, அண்ணன் கையில இருந்து விடுதலை எனக்கு முக்கியம் அல்ல, மனைவியோ பிள்ளைகளோ ஆஸ்திகளோ சொத்துக்களோ எவைகளும் எனக்கு முக்கியம் இல்ல. இப்ப எனக்கு முக்கியமானது தேவனுடைய பிரசன்னம் தான். ஒரு புருஷன் இறங்கி வரணும். ஆமென். தேவன் இறங்கி வரணும். ஆண்டவர் இறங்கி வரணும். என் மனைவிமார்களுடைய கால்களை நான் பிடிக்க மாட்டேன். என் ஆண்டவருடைய கால்களை நான் பிடிக்கணும். என் ஆஸ்திகளுடைய கால்களை நான் பிடிக்க மாட்டேன். என் ஆண்டவருடைய கால்களை நான் பிடிக்கணும். அவர் இறங்கி வரணும். நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறியோ அதை பொறுத்து தான் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். இல்லைன்னு சொன்னா உனக்குள்ளேயும் ஜெபம் பண்ணுனே அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குமே ஒழிய அவனுடைய ஜெபம் ஒரு புருஷனை கீழே இறக்கி கொண்டு வரணும். ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபம் தேவனுடைய பிரசன்னத்தை வானத்தில இருந்து கீழே இறக்கி கொண்டு வரணும். அதுதான் ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவர் மேகமா வந்தாலும் சரி, காற்றாய் வந்தாலும் சரி, அவர் நீர் ஊற்றாய் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, அவர் வந்தால் போது எல்லாம் நடக்குயா. ஆமென். நீ எல்லாம் நடக்கிறதையே தான் கேட்டுக்கிட்டு இருக்கிற. ஆண்டவரை இதை கொடும், அதை செய்யும், அப்படி செய்யும், இப்படி செய்யும், அது முக்கியம் இல்லையா. அவர் வந்தால் போதும் எல்லாம் நடக்கும். அவர் மேகமாய் வரட்டும், நீரூற்றாய் வரட்டும், அவர் எப்படி வேண்டாலும் வரட்டும், அவர் வந்தால் போதும் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எஃபெக்டிவான பிரேயர் எது தெரியுமா? எஃபெக்டிவான பிரேயர் எது தெரியுமா? உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நீ ஜெபிப்பது அல்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் இறங்கி வரணும். யாக்கோபு எதிர்பார்க்கவே இல்லை. அன்றைக்கு ஆண்டவர் பார்த்தார். எதற்குமே முக்கியத்துவம் கொடுக்கல, எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. அவன் எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதை ஆண்டவர் அறிந்து ஒரு புருஷனுடைய ரூபத்தில் அங்கு இறங்கி வந்தார்.
ஹல்லேலூயா. எஃபெக்டிவ் பிரேயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வார்த்தைகளினாலே மாத்திரமல்ல, இதில் கிரியை முக்கியம். ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கணும். 2ஆம் தரத்துக்கு 2வது ஸ்தானம் தான், 3ஆம் தரத்துக்கு 3வது ஸ்தானம் தான். எந்த சூழ்நிலையிலையும் முதல் ஸ்தானம் ஆண்டவருக்கு மாத்திரமே. எல்லாவற்றையும் ஒதுக்குனா பக்கத்திலேயே இருக்கப்படாதியா, இது பக்கத்திலேயே இருக்கப்படாது. நானும் ஆண்டவரும் தனித்திருப்பதற்கு, ஒரு புருஷன் கீழே இறங்கி வருவதற்கு, தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதற்கு இது ஒரு தடை. விலையேற பெற்றதுங்க, விலையேற பெற்றது. எல்லாத்தையும் ஒதுக்கிட்டான். ஒண்ணும் வேண்டாம். இப்ப எனக்கு வேண்டியது நானும் என் ஆண்டவரும், நானும் என் ஆண்டவரும். உன் ஜெபம் எஃபெக்டிவா இருக்கணுமா? அவருக்குனே நேரத்தை ஒதுக்கு. அந்த நேரத்துல எதுவும் இடையில வரக்கூடாது. எந்த இடைஞ்சல்களும் இடையில வரக்கூடாது. எந்த போன் கால்ஸும் இடையில வரக்கூடாது. ஆமென். எந்த பிசினஸ் டீலிங்ஸும் இடையில வரக்கூடாது. எல்லாத்தையும் ஒதுக்கிற நானும் என் ஆண்டவரும், நானும் என் ஆண்டவரும். வேற ஒண்ணும் இடையே இருக்கக்கூடாது. ஒதுக்கி தள்ளினான், எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினான். நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, வேதத்துல வாசிச்சு பாருங்க. அதற்கு பின்னே அவள் போய் போஜனம் பண்ணினாள். அப்படி இருக்கா? 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல, அதற்கு பின்பு அன்னாள் போய் போஜனம் பண்ணினாள். பண்ணினாள். எதை பண்ணா? போஜனம் பண்ணினாள். துக்கமுகமாய் இருக்கிறது இல்லாதது நம்ம கையில கிடையாதுங்க. அப்படிதானங்க? துக்கமுகமாய் இருக்கிறதும் இல்லாம இருக்கிறது நம்ம கையில கிடையாது. ஆண்டவர் எதையாவது செஞ்சாதான் நிலைமை மாறும். அப்படிதானங்க? சிலர் பாருங்க, சந்தோஷமா இருக்கிறது மாதிரி வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா கிரீம் போட்டு, பவுடர் போட்டு, அப்படி போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு ஜாம் ஜாம்னு வருவாங்க. உள்ளம் பாத்துக்கின்னு அழுதுகிட்டே இருக்கும். அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசிட்டா போதும், 3வது வார்த்தையில அழுதுருவாங்க. அடக்க முடியாது. அதற்கு பின்பு அந்த ஸ்திரீ போய் போஜனம் பண்ணினாள். அப்படின்னா ஜெபத்துக்கு தடை இந்த சாப்பாடு தான் சொன்னா, சாப்பாடை கூட ஒதுக்கிட்டாயா. புரியுதா? ஆமே. நான் தேவாலயத்துக்கு போனா பத்தாது, ஜெபம் பண்ணா பத்தாது, என் ஜெபம் எஃபெக்டிவா இருக்கணும். ஆமென். இன்னையோட என் கண்ணீர் துடைக்கக்கூடிய ஜெபமா அது இருக்கணும். இன்றையோடு கூட பெனினாளின் வாய் கட்டப்படுவதற்கு ஏதுவான ஜெபமா இருக்கணும் என் ஜெபம். இதுவரைக்கும் நான் போறேன், தேவாலயத்துக்கு போவேன், பலியிடுவேன், தேவாலயத்துக்கு போவேன், காணிக்க கொடுப்பேன், தேவாலயத்துக்கு போவேன், ஒரு ஜெபம் பண்ணுவேன், தேவாலயத்துக்கு போவேன், அங்க இருக்கிறவர்கள் பிரசங்கிப்பதை கேட்டுட்டு வந்துடுவேன். இதுதான் ஐயா. இனி இப்படியே நான் இருந்தேன்னு சொன்ன என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் தான். இன்னைக்கு என் ஜெபத்துல ஒரு காரியம் நடக்கணும். என் கண்ணீரும் துடைக்கப்படணும், பெனினாளின் வாயும் அடைக்கப்படணும். அல்லேலூயா. என் கண்ணீரும் துடைக்கப்படணும். என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு என்ன மாதிரி ஜெபிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அப்படிதானங்க? ஆமென். பிரதர், நான் கண்ணீரோட உங்களுக்கு போன் பண்றேன் பிரதர், என் கண்ணீர் நீங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். அவர் வாழ்நாள் முழுவதும் எத்தனை கண்ணீருக்காக தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. உன் கண்ணீரு, உன் கண்ணீரை, உன்னை போல அதன் வேதனையை அனுபவிக்க யாருக்கும் தெரியாதுமா ஐயா. அதனால உன் கண்ணீருக்கு பதில். ஆமென். அவன் எல்கானாவால என்ன செய்ய முடியும்? ஏம்மா என்னம்மா இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? நான் என்னைக்காவது உனக்கு குழந்தை இல்லைன்னு உன்னை ஒரு மாதிரி நான் கேவலமா பேசி இருக்கேனா? எனக்கு எத்தனை தான் பிள்ளைகள் இருந்தாலும், உனக்கு எத்தனை தான் பிள்ளைகள் இருந்தாலும், எல்கானாவாகிய புருஷனாகிய எனக்கு சமமா இருப்பானா? என்னம்மா நீ போய் அழுதுகிட்டு இருக்க? நீயும் குழந்தை, நானும் குழந்தை, நமக்கேன் குழந்தைன்னு கேட்டான். இன்னைக்கு ஃபேமிலி பிளானிங்ல அப்படித்தானே போட்டிருக்காங்க. நாம் இருவர் நமக்கு இருவர்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, 2030 இந்தியா சீனாவையும் தாண்டி போயிரும் இந்த இனப்பெருக்கத்துல சொன்ன உடனே
இன்னைக்கு ஃபேமிலி பிளானிங்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கல்யாணம் கட்டிட்டு அவசரமா குழந்தை பெற்றுக்கிடாதீங்க, நானும் குழந்தை நீயும் குழந்தை, நமக்கு எதுக்கியா குழந்தைன்டான். அதாவது 2 தொட்டில கட்டு, கிச்சன்ல நான் வந்து ஆட்டி விடுறேன் உன்னை, வெரண்டாவில் இன்னொரு தொட்டில கட்டு, நான் படுத்திருக்கிறேன்னா நீ வந்து ஆட்டி விடு, முடிஞ்சு போச்சு, நமக்கு எதுக்கியா குழந்தைன்ட்டான். இல்லையா? ஆறுதல் தாயா சொல்ல முடியும் எல்கானாவால, ஆறுதல் தான் சொல்ல முடியும். ஆனா ஆண்டவரால உனக்கு பதிலே கொடுக்க முடியும். எப்ப கொடுக்க முடியும் தெரியுமா? உன்னுடைய ஜெபம் எஃபெக்டிவா இருக்கணும். ஆமென். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். எது உண்மையான ஜெபம்? எனக்கு ஆகாரம் வேணாயா. அவ சொல்ற, அண்ணா எனக்கு ஆகாரம் முக்கியம் இல்ல, ஆண்டவருடைய பிரசன்னம் தான் முக்கியம். ஆமென். எனக்கு எது முக்கியம்? ஆண்டவருடைய பிரசன்னம் தான் முக்கியம், எனக்கு ஆகாரம் முக்கியமே அல்ல. அப்படின்னா அவ ஜெபிக்கிற நேரம் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கா தெரியுமா? உபவாசித்து உபவாசித்து அவள் ஜெபித்தாள். எப்படி ஜெபம் பண்ணா சொல்லுங்க? ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவன் தன்னுடைய சூழ்நிலையிலே யாக்கோபு சிலத்தை ஒதுக்கினான், அன்னாள் சிலவற்றை ஒதுக்கினாள். நீங்க எதை ஒதுக்கிறீங்க? எதையுமே ஒதுக்க சிலருக்கு மனசுல. சாப்பாடா? ஃபாஸ்டிங்க போஸ்ட்போன் பண்ணிடுறாயா? ஃபாஸ்டிங்கே போஸ்ட்போன் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்கலான்னு தான் நினைச்சேன், இன்னைக்கு பார்த்து பாரு பர்த்டேக்கு அவங்க கூப்பிட்டு இருக்காங்க, என்ன பண்ண? அதனால ஃபாஸ்டிங் போஸ்ட்போன். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீ எதை அப்புறப்படுத்துங்கிறத வச்சுதான் உன் ப்ரேயர் எஃபெக்டிவ். நீ அடுத்த நாள் 3 நேரமுமே ஃபாஸ்டிங்கா இருந்தாலும் அது எஃபெக்டிவா இருக்காது. ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக வேண்டி நீ ஃபாஸ்டிங்கே போஸ்ட்போன் பண்ணிட்டிய. அட சொல்லுங்க, அப்படித்தானங்க? ஆமா, நாங்க இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினைச்சோம். பக்கத்து வீட்டு அக்கா வந்து அவங்க வீட்டுக்காரருக்கும் பிள்ளைக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல பிறந்த நாளாம். அதனால இன்னைக்கு அவங்க வீட்டுல படாகானா கூப்பிட்டு இருக்காங்க. அதனால புருஷன் மனைவியும் பேசிக்கிறாங்க, நம்ம ஒண்ணு செய்வோமா, ஃபாஸ்டிங் போஸ்ட்போன் பண்ணுவோம். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீ ஆண்டவரையே போஸ்ட்போன் பண்ணிட்டு அடுத்த நாள் உன் அவசரத்துக்கு அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவாரா? அதனாலதான் உன் பிரேயர்ல எஃபெக்டிவ் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில எதை போஸ்ட்போன் பண்றது ஒரு பெரிய தீர்மானம். அக்கா, உங்க வீட்டுக்கு நாளைக்கு வரோம். நாளைக்கு ஒண்ணுமே இருக்காதே. ஒண்ணுமே இல்லாட்டியும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தோடு நாங்க நாளைக்கு வரோம் உன் வீட்டுக்கு. என்னையா சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன பாஸ்டர், சாப்பாடவுடைய ஆசீர்வாதம்? அதைத்தான் சொல்ல வரேன். நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அதை பொறுத்து தான் உன்னுடைய ஜெபம் எஃபெக்டிவா இருக்கும். இப்ப புரியுதா? சாப்பாடு சொன்னா புரிஞ்சிருமே. அல்லேலூயா. புரியுதுல? புரியுதா உனக்கு? சாப்பாடு சொன்னா புரியும்ல? ஆமா, புரிஞ்சிருச்சு. என்ன உனக்கு புரிஞ்சுதா? சாப்பாட சொன்னா உனக்கு புரிஞ்சிருமே. புரிஞ்சிருச்சு என்ன? ஆமா, எனக்கு தெரியும், அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். இப்ப கவனிங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அதை பொறுத்துதான் உன்னுடைய ஜெபம் எஃபெக்டிவா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு என் வீட்டுல என் சகோதரியுடைய மகனுக்கு பெண் பார்ப்பதற்காக காரியங்களை செய்தார்கள். அவங்க பாத்தீங்கன்னா, நான் ஃபாஸ்டிங் பிரேயரை 3ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். இங்க 6ஆம் தேதி அவங்க சொல்றாங்க, நாங்க இப்படி பொண்ணு வீட்டுக்கு போறோம் பாக்குறதுக்குன்னு. நான் நான் கூலா சொல்லிட்டேன், நான் 3ஆம் தேதியில இருந்து ஃபாஸ்டிங் வச்சிருக்கிறேன். 23ஆம் தேதி முடியும். 23ஆம் தேதிக்கு பிறகு நீங்க வச்சீங்கன்னா எனக்கு வசதியா இருக்கும்னு. அவங்களும் சொல்லிட்டாங்க, ஃபாஸ்டிங் பிரேயரா? சரி, அப்ப நாங்க 26ஆம் தேதியே வச்சுக்கிறோம். நான் வந்து அன்பா சொன்னேன். கொஞ்சம் அவங்க இல்ல நாங்க இப்பதான் வைப்போம்னு சொன்னா என்னுடைய ஜெபம் உங்களுக்கு உண்டுன்றுவேன். ஆமே. நான் என்ன செய்ய போறேன்? பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க போது, மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க போது. நான் என்ன பண்ண போறேன்? அதே நேரத்தில் அவர்கள் கண்கள் தெளிவா இருக்கும்படிக்கு அவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லிடலாம்ல.
யோ, ஜெபத்தோட போய் பார்த்தாதான் உண்மையான அழகு தெரியும். இல்லைன்னா குரங்கு கூட கிளியா தெரியும், கிளி கூட குரங்கா தெரியும். புரியலையா? அதனாலதான் கல்யாணம் முடிச்ச பிறகு சொல்றேன், பாஸ்டர் அது பொண்ணுன்னு நினைச்சு கட்டினேன், அது பேயா இருக்குங்க. எப்படிங்க? பொண்ணுன்னு நினைச்சேன் பாஸ்டர், அது பேயா இருக்கு. நீ அன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தீனா உன் கண்ணுல பொண்ணு பொண்ணா தெரிஞ்சிருக்கும், பேய் பேயா தெரிஞ்சிருக்கும். ஆமென். அப்ப ஜெபத்துல அதான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு முக்கியத்துவம்? ஆமென். ஒரு நாள் எங்க வீட்டுல மனைவியுடைய தாத்தா, அவங்க வீட்டு சொத்துக்கெல்லாம் அதிபதி, ஞாயிற்றுக்கிழமை காலையில அப்பதான் என்னுடைய மைத்துனர் வந்து சேர்றாரு எங்களை பார்க்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்து ஒரு 10 நிமிஷத்துல போன் வருது. என்ன போன் வந்துச்சுன்னு கேட்டா, இறந்து போயிட்டாருன்னு. அது ஞாயிற்றுக்கிழமை. அப்ப என் மனைவி கேட்டாப்ல, என்ன பண்ணலான்னு. ஓய்வு நாள் ஆராதிக்கலாம்னே. கேளுங்க, பொய்யெல்லாம் சொல்லல, ஓய்வு நாள் ஆராதிக்கலாம்னே. உண்மையே சொல்றேங்க. இந்த சின்ன காரியங்கள்ல நம்ம கர்த்தர் நம்மை இதெல்லாம் கண்ணோக்கி பார்க்கிறாரு. இதை பார்த்துட்டு தான் ஜெபத்துக்கு பதில். ஆமென், ஆமென். சிலருக்கு பாத்தீங்கன்னா சாகிறதுக்கு முதவே ரெடியா இருப்பான் சூட்கேஸை வச்சுக்கிட்டு. அது என்னைக்குனாலும் சரி, இயேசுநாதர் இங்க செத்து கிடந்தா இவன் இதை விட்டுட்டு அங்க போயிடுவான். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இயேசுநாதருடைய சமூகம் தான் நமக்கு முக்கியம். அப்படிப்பட்டவனுடைய ஜெபம் எஃபெக்டிவா இருக்கும். அன்னால் ஒரு பெண் அழுதுதானே ஜெபம் பண்ணா, அழுதுதானே ஜெபம் பண்ணா. ஆனால் அவளுடைய ஜெபம் பாருங்க, பெண்ணை குறித்து சொல்லும் போது பலவீனம்னு வாங்க, ஆனாலும் ஒதுக்க வேண்டியதை அவள் ஒதுக்கிட்டு ஆண்டவர் தான் ஜெபம்னு சொன்ன அவள் ஜெபித்த போது, பெண்ணு தான் பலவீனமா இருந்தாலே ஒழிய அவளுடைய ஜெபம் பலனுள்ளதா இருந்தது. ஆமென், அல்லேலூயா. உங்க ஜெபம் எப்படிங்க இருக்கணும்? அட சொல்லுங்க. ஆமா, சில வேலைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒதுக்க வேண்டியதை ஒதுக்குனா, ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கணும். ஒதுக்க வேண்டியதை என்ன செய்யணும்? ஆமா, சாப்பாடை ஒதுக்கணும். புரியுதாங்க? நம்ம கண்களுக்கு மேன்மையா இருக்கிறத ஒதுக்கணும். சில வேளைகள்ல குடும்பத்தினுடைய ஃபங்க்ஷன்களை ஒதுக்கணும். எதுக்காக? எதுக்காக? ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார். பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவை எல்லாவற்றை காட்டிலும் என்னை நீ நேசிக்கிறாயா? நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும். நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொன்னா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், எஸ் ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்ட்டு போயிடலாம். இடையில ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க, இவை எல்லாவற்றை காட்டிலும் நீ என்ன நேசிக்கிறியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நேசம், நீ என்ன நேசிக்கிறது உண்மையானால் எல்லாவற்றை காட்டிலும் நீ என்ன நேசிக்கணும். அப்படி உள்ளவனுடைய ஜெபம் ஊக்கமான ஜெபம். அப்படி உள்ளவனுடைய ஜெபம் எஃபெக்டிவான பிரேயர். அப்படி உள்ளவனுடைய ஜெபம் அது கருத்தான ஜெபம். கருத்தான ஜெபம். ஆமென். நீங்க பாருங்க, கோழியை கொண்டு போய், கோழி அடக்காக்கும் தெரியுமா? கோழி அடக்காக்கிறத பார்த்திருக்கீங்களா? ஆமா, அந்த கோழி அடக்காக்கிற நேரம் பாருங்க, அதில் கொண்டு போய் நிறைய முட்டையை வச்சு அடக்காக்கிற கோழி அங்க வச்சிருவாங்க. புரியுதா? வச்சிருவாங்க. சில கோழிகள் பாருங்க, நல்ல கவனிங்க, சில கோழிகள் பார்த்தீங்கன்னா அதில் கொண்டு போய் அடக்காக்க வச்சாலும் அடக்காக்கிற கோழி தான் கக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கக்கன்னு சொல்லி அதை கொண்டு போய் அடக்காக்குறதுக்கு அங்கே வச்சுட்டா போதும், ஒரு 5 நிமிஷம் அதில் உட்காரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அதை விட்டு அப்படி எந்திரிச்சு அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்கையெல்லாம் விரிச்சுக்கும். நான் அடை காக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அந்த கோழியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க, இந்த கோழி என்ன செய்யுது? அடை காக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போய் அரிசியை, நெல்லை, எல்லை, புண்ணாக்க எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துட்டு திரும்ப வரும். காக்கான்னு அப்புறம் வந்து உட்காரும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் தான் உட்காரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டு திரும்ப போயிடும். எத்தனை நாள் மொத்தம்?
21 நாள் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 42 மணி நேரம் தான் இது உட்கார்ந்து இருக்கு அதுலயே. ஆனா 23 நாளாச்சு, 24 நாளாச்சு, 25 நாளாச்சு, அட 30 நாளாச்சு. முட்டைக்குள்ளேயே குஞ்சு வளருதுன்னு நினைச்சீங்களா? இல்ல, அத்தனையும் கூமுட்டை. அட கூமுட்டை, அட கூமுட்டை, அத்தனையும் கூமுட்டை. ஒண்ணுலையும் ஒரு குஞ்சு இல்ல. 20 முட்டை வச்சேன், 21 முட்டை வச்சேன், ஒண்ணு இல்ல. அட ஒரு 4 ஒண்ணு இல்ல. ஏன் ஏன்? அது இதுல உட்கார்ற நாள்ல ஆகாரத்தை வெறுக்கணியா, ஊர் சுத்துறத வெறுக்கணும், அங்கங்க சுத்துறதெல்லாம் வெறுக்கணும். அப்படி வெறுத்து போய் அதுலயே உட்கார்ந்து இருந்தா என்னுடைய குறிக்கோள் முழுவதும் இந்த முட்டைய ஊமுட்டை ஆக்குறது இல்ல, இந்த முட்டைய குஞ்சுகளாய் மாற்றுவது. ஆமென். அந்த கோழிக்குள்ள அப்படி தரிசனத்தோடு எங்கேயும் போகாம முன்னாலேயே கொண்டு போய் அரிசி போட்டாலும் சரி. சில கோழிகள் பாத்தீங்கன்னா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், போயிட்டு வாங்க, எனக்கு இங்க வேலை இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், போயிட்டு வாங்க. ஆனா கூண்டை விட்டே வெளியே வராது. தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிடும். அரிசியை கொண்டு போய் நெல்லை கொண்டு போய் அங்க போட்டாலும் நல்லா திங்கிற கோழி அது. ஆனா முன்னால போட்டாலும் அது இறங்காது. அதுல பாத்தீங்கன்னா 18க்கு 18 முட்டை, அத்தனையும் பாஸ். அந்த கோழி பாருங்க, முட்டை அத்தனையும் குஞ்சமா தீர்ச்சா இல்லையா? சொல்லுங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த நாட்களில், ஜெபிக்க வேண்டிய நாட்களில், நான் முட்டையை குஞ்சாக மாற்றுவதற்காக என் கையிலே பொறுப்பு கொடுத்திருக்கிற இந்த நாட்களில் ஆகாரம் எனக்கு முக்கியம் அல்ல. அடுத்த கோழிகளோடு சேர்ந்து ஊர் சுத்துவது எனக்கு முக்கியம் அல்ல. என் தரிசனம் முழுவதும் இதுல ஒண்ணு கூட வேஸ்ட் ஆக கூடாது. அத்தனையும் குஞ்சுகளாய் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ணாள் அவன் வந்து கேட்கிறான், ஏமா எவ்வளவு நேரமா அப்படி மப்புளையே வாய உளறிக்கிட்டு இருப்பேன்னு கேட்டானா இல்லையா? போதையில வந்து உட்கார்ந்து இருக்கிறியே, எவ்வளவு நேரம் இந்த மப்புள வந்து இப்படி உட்கார்ந்து இருப்ப அப்படின்னு கேட்டான். அவள் சொன்னா, இல்ல இல்ல இல்ல, அடிமையுடைய மன கிளேசம், ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிறேன். ஏழி இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி ஆக்ரோஷத்தோடு அவ எந்திரிச்சு போகல. எத்தனை ஏழி வந்து என்ன கிண்டல் பண்ணாலும் பரியாசம் பண்ணாலும், எனக்கு விரோதமா எதை செய்தாலும், எனக்குன்னு ஒரு தரிசனம், நான் இன்னைக்கு பெறாம போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஒதுக்க வேண்டியதெல்லாம் ஒதுக்குனா, சாப்பாட்டை ஒதுக்குனா, அடுத்தவனுடைய பரியாசத்தை ஒதுக்குனா, அணினாளுடைய கேவலமான வார்த்தைகளை ஒதுக்கினாள். ஆண்டவர் சமூகம் இன்னைக்கு போதும் என்று அவள் முழங்கால் படிட்டு இருந்த போது அவளுடைய விண்ணப்பங்கள் எஃபெக்டிவாய் மாறினது. அல்லேலூயா. சத்தமா சத்தமா. ஏதோ செத்த ஜெபம் பண்ணினது போதையா, உன்னையுமே நிறைவேற்றாமல் எல்லாம் முட்டையும் கூமட்டையா போனது போதும். ஒரு ஜெபத்துக்கும் பதில் இல்லாமல் இருந்தது போதும். உன்னுடைய ஜெபம் ஊக்கமான ஜெபமாய் இருக்க வேண்டும். ஆமென். இன்னும் ஒண்ணு பாருங்க, இயேசு கிறிஸ்து உடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? ஊக்கமான ஜெபம். இயேசுவினுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? ஊக்கமான ஜெபம். வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12, 13 வசனங்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படிக்கு அவர் ஜெபம் பண்ணும்படிக்கு எங்க போனாரா? மலையின் மேல் ஏறினார். எங்க போனாரா? மலையின் மேல் ஏறினார். மலை மேல ஏறி ஜெபம் பண்றது, வீட்டுக்குள்ள ஜெபம் பண்றதே பெரிய பாடு. அல்லேலூயா. சர்ச்சில் வந்து ஜெபம் பண்றதே பெரிய பாடு. உங்கள வெள்ளிக்கிழமை அட்டடி மலைக்கு எல்லாரும் வாங்க ஜெபம் பண்ண போகணும். எத்தனை பேர் வருவீங்க? அட்டடியில போய் கொட்டடிக்கிறவன் நான் ஒருத்தனா தான் இருப்பேன். எத்தனை பேர் வருவீங்க? மலையில போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவையா சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசு அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா
மலை மேல ஏறுறது பாடா இருந்தாலும், மலை மேல ஏறி ஜெபிக்கிறது பாடாக இருந்தாலும், என் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? எஃபெக்டிவா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆமா, பலமுள்ள ஜெபமா இருக்கணும். சரியா? அதுக்காக அவர் என்ன செஞ்சாராம்? மலையின் மேல் ஏறினார். மலையின் மேல் ஏறினது மட்டும் இல்லைங்க, வசனம் சொல்லி இருக்கு, அவர் வனாந்தரத்துல போய் தனித்திருந்தார். வனாந்தரத்துல போய் தனித்திருந்தார். அப்புறம் மலையில் என்ன செய்தாரா? தனித்து இருந்தார். எப்படி ஜெபம் பண்ணியிருக்காரு? எப்படி ஜெபம் பண்ணியிருக்காரு? ரா முழுவதும். நம்ம எல்லாம் மலைக்கு மேல ஏறி உட்கார்ந்தவொடனே, அக்காடா நடந்து வந்தது ரொம்ப டயர்டா இருக்குல்ல, கம்பளியை வெறி படுத்து தூங்குவோன்றுவோம். அவர் மலைக்கு மேல ஏறி போய், ஆமே. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிக்கணும். உன்னால ஜெபிக்க முடியாத களைப்பு இருக்குல்ல, அந்த நேரத்துல ஒரு வெறியோட ஜெபம் பண்ணி பாரு. அந்த ஜெபத்துக்கு ஒரு விசேஷித்த பலன் உண்டு. என்னையா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. முடியலையா? முடியல. முழங்கால் போட முடியாட்டி பரவாயில்ல, கூடுமானவரை போட்டு பார்ப்போம். முடியலையா? உட்கார்ந்துகிட்டாவது ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண. அல்லேலூயா. முடியாத சூழ்நிலையில நம்ம ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியம் இருக்க, ஆண்டவர் அதுக்கு விசேஷித்த கனத்தை கொடுக்கிறார். முடிகிற சூழ்நிலையில கொடுப்பதல்ல. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். முடிகிற சூழ்நிலையில நம்ம ஆண்டவர் சமூகத்துல போய் ஜெபிக்கிறோம், முழங்கால் படியிடுகிறோம். அந்த நேரத்துல நாம் செய்வதை காட்டிலும் முடியாத சூழ்நிலையில நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இருக்குல்ல, கர்த்தருக்காக செய்கிற காரியம் இருக்கு பாருங்க, அதற்கு விசேஷித்த விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமே. எல்லாரும் தேவாலயத்துக்கு வந்தார்கள், எல்லாரும் காணிக்கை போட்டாங்க. ஆமே. பாத்தீங்கன்னு சொன்னா 500 கிராம்ஸ் 400 கிராம்ஸ் எல்லாம் போட்டு போனான். ஆனா அந்த பொண்ணுகிட்ட இருந்தது, அவகிட்ட ஆகாரத்துக்கு இருந்தது 2 தான். 2 காசு. அந்த காசு அவ சாப்பாட்டுக்காக வச்சிருந்தா, அதை கொண்டு வந்து உள்ள போட்டு போயிட்டா. அதிகமா போட்டவங்களை எல்லாம் ஆண்டவர் அங்க பாராட்டல. முடியாத நிலைமையில கொண்டு வந்து போட்டா பாருங்க, கர்த்தருடைய பார்வையில் அதுதான் கனம் பெற்றது. உன்னால ஜெபிக்க முடிஞ்ச நேரத்துல, துதிக்க முடிஞ்ச நேரத்துல எல்லாம் கிடைச்சி, நான் நினைக்கவே இல்லை, கர்த்தர் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா எனக்கு தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில முழங்கால் போட்டு நம்ம ஆண்டவர் ஆராதிப்பதும், துதிப்பதும், ஜெப கூட்டத்துக்கு ஓடுவதும், வருவதும், உபவாசிப்பதும் நல்லது. ஆனா அதை காட்டிலும் கூட எல்லாம் தலைக்கீழாக இருக்கும் போது நீ உபவாசிப்பதும், ஜெபிப்பதும், ஆண்டவரிடத்திலே ஓடுவதும், வசனத்தை கேட்பதும் இருக்குதே, அதுதான் மிக 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 தேவனால் கனப்படுத்தப்படக்கூடிய ஒன்று. ஆமே. ஆமே. இயேசுநாதர் மலையின் மேல் ஏறி போய் தனித்து, வனாந்தரமான இடத்துல போய் தனித்து. எப்படிங்க? தனித்து. இயேசு இப்படிதான் போய் ஜெபம் பண்ணாரு. தனி ஜெபம். புரியுதாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு யாரு ஒத்தாசைய வேணாம், எனக்கு ஒத்தாசையா இருக்கிறவங்க கூட சில வேளைகள்ல தேவ பிரசன்னம் இறங்குவதற்கு தடையா இருப்பாங்க. நானு என்னோட ஆண்டவர். ஆமே. நானு என்னோட ஆண்டவர். தனித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். புரியுதாங்க? எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு யாக்கோபு அப்படித்தானே ஜெபம் பண்ணா. அந்த தனி ஜெபம் இருக்கே, அந்த தனி ஜெபம் கருத்தா இருக்கும். தனி ஜெபம் கருத்தா இருக்கும். யாக்கோபு தனித்து இருந்தான். கருத்தான ஜெபமா இருந்துச்சு. கருத்தான ஜெபமா இருந்துச்சு. ஊக்கமான ஜெபமா இருந்துச்சு. பின்பு ஒரு புருஷன் வானத்திலே இருந்து இறங்கி வந்துட்டான். ஆமே. தனி ஜெபம். தனி ஜெபம் நமக்கு இன்னைக்கு வேணும். தனி ஜெபம் கட்டாயம் வேணும். கட்டாயம் வேணும். நம்ம பாருங்க, ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி இதோட முடிச்சிடுறேன். கூட்டு குடும்பமாய் நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ற பெண்மணிகள் எல்லாம் கை வைத்துங்க பார்ப்போம். கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம்னா என்னது? கூட்டு கூட்டு
எல்லாரோடையும் நான் சேர்ந்து அப்படியே வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்ப்போம். பொய் சொல்லக்கூடாது, உண்மையே சொல்லணும். நிறைய பேர் கையை வைத்திருக்காங்க, மாமியார் மாமனார் யாரும் இல்லாதவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி எந்த மாமியார் வர போறாரு? அந்த தைரியத்துல சில கையை உயர்த்திட்டீங்க அப்படிங்கிறத நான் நன்றாக புரிந்து கொண்டேன். ஒரு சகோதரி கிட்ட நான் பழைய சர்ச் இருக்கிற நேரம் வெளியில வச்சு கேட்டேன். என்ன கேட்டேன்னு கேட்டா, ஏம்மா உனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு, இந்த வாரத்துல அதை பார்க்கணும் அப்படின்னு. அவ கேட்ட முதலாவது கேள்வி, அவருக்கு அம்மா இருக்கான்னு. நான் சொன்னேன், இப்ப இருக்காங்க, நீ வேணா சொல்லு, கொன்றுவோம். இப்ப இருக்காங்க. முத கேள்வி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கேள்வி, எப்ப பாஸ்டர் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா கூட பரவாயில்ல, என்ன வேலை செய்யறாருன்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. முத கேள்வி அவ கேட்ட கேள்வி, பையனுக்கு அம்மா இருக்க பாஸ்டர். முத கேள்வி. இப்ப அந்த பிள்ளை இங்க இருந்தா கூட கூட்டு குடும்பமாய் வாழ விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்னு அதுவும் கையை உயர்த்தி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. நம்ம யாருமே பாருங்க கூட்டு குடும்பமாய் இருக்க விரும்புவது இல்லை. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, விரும்பாதவங்க அந்த பெண்கள் தான் அதை பெரும்பாலும் சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்காரர்கிட்ட தனியா எதையுமே பேச முடியல பாஸ்டர், எதையும் பேச முடியல. கல்யாணம் கட்டிட்டோம், எங்க வீட்டுக்காரர்கிட்ட நாங்க தனியா போய் உட்கார்ந்து இருந்து பேச முடியல. நம்ம எதை விரும்புறோம்? என் புருஷன் கூட யாருடைய இடையூறும் இல்லாம தனியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என் கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்ல, அவர் என்ன ஆறுதல் படுத்த விரும்புறமா இல்லையா? அட சொல்லுங்க, விரும்புறமா இல்லையா? ஐயோ, நான் தேவ தூதர்கள் கிட்ட போய் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அது எவ்வளோ பெரிய தப்பு. நீங்க அத்தனையும் தேவ தூதர்கள். அன்னைக்கு யாக்கோபுக்கு வானத்திலே இருந்து ஒரு புருஷன், இந்த அடியேனுக்கு வானத்திலிருந்து தேவ தூதர்கள் ஆண்டவர் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. நம்ம விரும்புறோமா இல்லையா? புருஷங்கிட்ட கொஞ்ச நேரம் தனியா கூட இருக்க முடியல, இருக்கிறோமா இல்லையா? சூளைமித்தியால் சொன்னா, உன்னத பாட்டு 1:4 நினைக்கிறேன், வாசிங்க பாப்போம். இதோட முடிச்சிருவோம். இதோட முடிஞ்சது. என்னை இழுத்துக்கொள்ளும் ராஜா, என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம், உமக்கு பின்னே நான் ஓடி வருவேன். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். ஐயோ, சந்தோஷமா சொல்றான். எங்க கூட்டு போனாரு? எங்க மாமியார் அறைக்குள்ள இல்ல, தன்னுடைய அறைக்குள்ள அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி ஊர்ந்து மகிழ்வோம். டைனிங் ரூமுக்கெல்லாம் கூட்டு வரல, அவர் என்னை தன்னுடைய அறைக்குள்ளே கூட்டி கொண்டு போனார். அல்லேலூயா, ஆமென். அங்கே நாங்கள் உமக்குள் மகிழ்ந்து எப்படி இருப்போம்? ஊர்ந்து மகிழ்வோம். அங்கதான் அவரு வீட்டுல பாருங்க 30 பேர் இருக்காங்க, 30 பேருக்கும் டெய்லி ஜிலேபி வாங்கிட்டு வர முடியுமா? எங்க வீட்டுக்காரர் என்ன அறைக்குள்ள கூட்டு போய் எனக்கு மட்டும் கொடுத்தாரியா? என்ன 30 பேருக்கும் டெய்லி கேக் பீஸ் வாங்கிட்டு வர முடியுமா? அதுக்காக நான் சாப்பிடாம இல்ல, நான் டெய்லி கேக் சாப்பிடுவேன், அல்வா சாப்பிடுவேன், இன்னும் என்னென்ன வேணுமோ நான் விரும்புறது எல்லாம் எனக்கு கிடைக்கும். எப்ப கிடைக்கும் தெரியுமா? ராஜா என்னை தனி அறைக்குள்ள கூட்டு போயிடுவாரு. நான் வரமாட்டேன்னு சொன்னா அங்க கிடைக்காது. தனி அறைக்குள்ள கூட்டு போயிடுவாரா? நான் தனி அறைக்குள்ள போன பிறகு நாங்கள் அங்கே களி கூறுவோம். அவர் எனக்கு ஊட்டி விடுவார், நான் சாப்பிடுவேன். நான் அவரிடத்திலே என் கஷ்டங்களை எல்லாம் சொல்லுவேன், அவர் எனக்கு ஆறுதல் செய்வார். நான் சொல்லல, சுலேமித்தியால் சொல்லி இருக்கிறார். ஆமென். அப்படியானா தனி ஜெபத்துல தான் களி கூறுதலே இருக்கு. ஆமென். களி கூறுதல் எங்க இருக்கு? தனி ஜெபத்துல தான் இருக்கு. தனி ஜெபத்துல தான் களி கூறுதலே இருக்கு. உனக்கு தேவையானது ஊற்ற இடம் அதுதான். எல்லாருக்கும் பொதுவா எல்லாம் இந்த கும்பல்ல இருந்தே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ராஜா கிட்ட தனியா இருந்து பாருங்க, தனியா இருந்து பாருங்க. அந்த ராஜா உங்களை ஒவ்வொரு நாளும் விசேஷமா போஷிப்பாரு. அல்லேலூயா. அந்த ராஜா உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுப்பாரு.
அந்த ராஜா உங்களோடு கூட மனமகிழ்வார். அந்த ராஜா அது மட்டும் இல்ல, உங்களை உருவாக்குற இடமே அதுதான். யாக்கோபை உருவாக்குன இடமே தனிஜபம் தானே. அவன் யாக்கோபா இருந்தவனை இஸ்ரவேலாய் மாற்றினது தனிஜபம் தானே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாழ்க்கையில உருமாறணுமா? உங்க வாழ்க்கையில மாற்றம் வேணுமா? மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி அவங்கள மாற்றணும்னு சொன்னா 4 பேர் முன்னுக்கு வச்சு எந்த மணவாளனும் எந்த புருஷனும் தன் மனைவிக்கு இந்த முடியை அப்படி இழுத்து விட மாட்டான். விடுவானா? அட சொல்லுங்கோ. இல்ல, தனி ரூமுக்குள்ள போவேன், நீ இந்த முடிய மட்டும் அப்படி வச்சேன்னு வச்சுக்கோ, உன் முகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உன்னை அழகு பார்க்கிற இடமே மணவாளன் தனியற. அந்த மணவாளன் தான் இயேசு. தனியாயிரு. அல்லேலூயா. அவரோடு தனியாயிரு. அவர் உன்னை அழகுபடுத்துவார். அந்த மணவாளன் உன்னை உருவாக்குவார், உன்னை உருமாற்றுவார். உன் சுபாவங்கள் மாறும், உன் குணங்கள் மாறும். உண்மையா சொல்றேங்க, நீங்க ஆண்டவர் சமூகத்துல தனித்து இருந்தாதான் உங்களுடைய உண்மையான நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. ஆமென். உண்மையான நிலைமையை புரிஞ்சு கொள்ற இடம் தெரியுமா? தேவனோடு தனித்து இருக்கிற இடம். அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? எவ்வளவு தைரியமா ஃப்ராடு போய் ஜோம் பண்ணுது. இந்த ஃப்ராடு யாக்கோபு பிரதர் பைபிள்லாம் எடுத்து வச்சுட்டாரு. நீ போறதுதான் மிச்சம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, பைபிள் எடுங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். வர்ற நேரம் தான் முதல் நாளே ஆயத்தப்படுத்திட்டு வரணும். போற நேரம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயத்தப்படுத்தப்படாது. இன்னும் எனக்கு டைம் 15 நிமிஷம் இருக்கு. இந்த 15 நிமிஷத்தை எந்த பாயிண்ட் சொல்லி ஓட்டலான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா பைபிளை தூக்கிட்டு ஓடலான்னு அவர் நினைச்சிட்டாரு. இது தப்பு. சரி, இப்ப கவனிங்க. கம் டு த பாயிண்ட். இப்ப கவனிங்க. அந்த இடத்துல போய் பாருங்க. அவன் இன்டர்நேஷனல் ஃப்ராடு. யாரு? யாக்கோபு. உள்ளூர்ல ஏமாத்தினா, வெளியூர்ல ஏமாத்தினா, வெளி தேசத்துல ஏமாத்தினா, எல்லாரும் ஏமாத்து. இன்டர்நேஷனல் தானே. இவ்வளவும் ஃப்ராடு பண்ணிவிட்டு துணிகரமா வந்து முழங்கால் போட்டு என்னை ஆசீர்வதியும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறானே, அது எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா? ஆண்டவர் அந்த இடத்துல தான் அவன் தனியா இருந்ததுனாலதான் நீ யாருன்னு கேட்டாரு. யாக்கோபுனா. தனித்து இருக்கும் போது அவன் யார் என்பதை அவனுக்கு உணர்த்துவார் கர்த்தர். அவனுடைய குறைகளை எல்லாம் உணர்த்துகிற இடம் தனி ஜெபம். அல்லேலூயா. ஆமென். கருத்தான ஜெபமா, எஃபெக்டிவான ஊக்கமான ஜெபமாக நம்ம ஜெபம் இருக்கணும்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் தனித்து இருக்கணும். ஆமென். தனித்து இருக்கணும். சில காரியங்களை வெறுக்கணும். முக்கியம் ஆண்டவர் தான் ஐயா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து எல்லாவற்றையும் 2ஆம் பட்சமாக 3ஆம் பட்சமாக ஒதுக்கி தள்ளிவிட்டு முழங்கால் போட்டு ஆண்டவரோடு தனித்து ஜெபித்து பாருங்க. உங்க ஜெபம் எஃபெக்டிவா இருக்கும். அப்படித்தானுங்க? எத்தனை பேர் என் கூட ஒத்துக்கொள்றீங்க? அவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இனிமேல் சிஸ்டர்ஸ் பிரேயர், பிரதர்ஸ் பிரேயர் அதுக்கு மட்டும்தான் போவேன்னு நினைக்கப்படாது. நான் ஃபேமிலி ப்ரேயர்ல நாங்க எல்லாம் பண்ணி முடிச்சிடுறோம்னு ஒன்றும் சாதிச்ச மாதிரி சொல்லப்படாது. அதெல்லாம் தேவை. ஆனா தனியா ஆண்டவர் கூட போயிருங்க. அங்கதான் ஆண்டவராலே நீங்க போஷிக்கப்பட்டு ஊட்டப்பட்டு பலப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஊக்கமான ஜெபம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் praise God. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். praise God. யார் இடையில போக கூடாது. உங்க ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துடுவீங்க. வசனத்துக்கு இப்ப ஒப்பு கொடுத்து உங்களை அர்ப்பணிக்கிற நேரம். இன்றைக்கு நம்ம பார்த்தோம் ஊக்கமாய் ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அந்த ஆண்டவரே இந்த ஊக்கமாய் ஜெபிக்க கூடிய அந்த கிருபையை கர்த்தர் நீர் எனக்கு தர வேண்டும். ஆண்டவரே நான் ஊக்கமாய் ஜெபிக்கிறவனாய் நீர் என்னை மாற்றும். ஹல்லேலூயா. என்னோடு கூட தம்முடைய வசனத்தை கொண்டு நீர் பேசி இருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசினீர்.
ஹalleluya. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். praise God. எத்தனை பேர் இப்ப சொல்லுவீங்க, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம், என் ஜெப வாழ்க்கையில இந்த செய்தியும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஜெபம் என்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே பொறிக்காத ஒரு முட்டையாக அல்ல. ஓரி பீலா மாதி அந்தனா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ். ஹalleluya. ஸ்தோத்திரம். தனி ஜெபம். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. ஏதோ ஜெபித்தேன் என்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஏதோ ஜெபித்தேன் என்கிற நிலைமை மாறுவதாக. கருத்தாய் ஜெபித்தேன், என்னுடைய ஜெபம் பலனுள்ளது. உடா மானா ரகா தீனாசே ஈமா சந்தனா. இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களுக்குள்ள ஒரு ஜெபத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் நீர் ஊற்றுவீராக. ஹalleluya. ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம். தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, 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 ஹalleluya. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை இந்த நாளிலே தந்தீர். எங்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தினீர். கர்த்தாவே, இவைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வசனங்களின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக எங்கள் ஜெபம் இன்று முதல் கருத்தான ஜெபமாய் இருப்பதாக. எங்களுடைய ஜெபம் இன்று முதல் ஊக்கமான ஜெபமாய் இருப்பதாக, உண்மையான ஜெபமாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளோடு தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையில சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு அனைவரையும், முதிர் வயதான அனைவரையும் ஜெப வீரர்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருப்பதாக. தொடர்ந்து தாங்கிக் கொள்ளும். கேட்ட வசனங்களை தியானிக்கட்டும். ஒருவரோடு ஒருவர் ஆண்டவரே பேசும்போது ஆண்டவரே வீணான வார்த்தைகளை பேசாதபடிக்கு இவைகளை ஆண்டவரே தந்த வசனங்களை தங்கள் வாயினாலே பேசி கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் கிருபையை தாரும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. கர்த்தரை தாங்கி நடத்தும். கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.